அடுத்த ஆண்டு அதாவது 2026 தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. அதற்காக பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளுமே தற்போதுல இருந்தே ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. கட்சி மாநாடு, பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு அனைத்து கட்சிகளுமே பரபரப்பாக வேலை பண்ணிட்டும் இருக்காங்க. அதிலுமே தாவேகா கட்சிய பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். இவங்க ஒரு தனித்துவமான ஸ்டைல வச்சுக்கொண்டு கண்டிப்பாக ஆட்சியை பிடித்தே தீருவேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்னதான் அவருடைய படப்பிடிப்புல படு பிஸியாக இருந்தாலுமே கட்சி வேலைகளை ஒருபோதும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்தந்த நேரத்திற்கு பர்ஃபெக்டாக அவருடைய வேலைகளை முடிக்கிறாரு. அண்மையில கூட பாத்தீங்கன்னா 10, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினாரு. இந்த விழா சீரும் சிறப்புமாக முடிஞ்சது. இந்த விழாவை அடுத்து தளபதி விஜய் அவர்களை பலருமே வாழ்த்தினாங்க. இப்படி இருக்கையில தற்போது தாவேகா கட்சிக்கு நிறைய புதுமுகங்கள் இணையறாங்க. இதனை பார்க்கிற எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகளுக்கு தற்போதுல இருந்தே பயம் உண்டாக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிளான்ல பர்ஃபெக்டாக செயல்படுறாரு. 2026ல ஆட்சியை பிடித்து விடுவாரோ அப்படின்னு பலருக்கும் அச்சம் வந்திருக்கு. இந்த வேலையில தற்போது தளபதி விஜய் அவர்களை நம்ம ஏகே அவர்கள் மறைமுகமாக சந்திச்சிருக்காரா. இந்த சந்திப்பு சில நேரங்கள் மட்டுமே இருந்ததாகவும் சொல்லப்படுது. இவங்க ஏன் சந்திச்சாங்க அப்படின்ற தகவல் இன்னமுமே அதிகாரப்பூர்வமாக வெளியாகல. அப்படி இவங்களுடைய சந்திப்பு அரசியல் ரீதியாக இருக்குமா அப்படின்னு பல்வேறு கேள்விகளுமே சமூக வலைத்தளங்கள்ல எழுந்து கொண்டுமே இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.